Heavenly Father, we come before you this very morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தின் நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். We welcome your Holy Spirit. We welcome you to speak to us. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வந்து பேசும்படிக்கு நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். I pray that you speak into the spirit man of ours, that we will realize that how much grace you have given to us. ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும் போது நீர் எந்த அளவுக்கு கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை இதன் வாயிலாக அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். And we will treasure the gifts of speaking in tongues in prayer, and so that our spirit man will be strong. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பொக்கிஷமாக கொடுத்த இந்த அந்நிய பாஷையின் வரத்தை நாங்கள் பேணி காத்து உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு எங்களுக்கு அது ஏதுவாய் காணப்படட்டும். In the mighty name of Jesus Christ, Lord, we pray. வல்லமையுள்ள நாமமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. This morning, my topic is called praying in tongues. இந்த காலை வேளையிலே நம்முடைய செய்திக்கான தலைப்பு அந்நிய பாஷையிலே ஜெபித்தல். I used to have some subtitle so that you can understand what I try to deliver to you. இந்த தலைப்பின் அடிப்படையிலே உப தலைப்புகளாக நீங்கள் ஆழமாய் காரியங்களை புரிந்து கொள்ள மற்ற தலைப்புகளையும் இதற்கு நான் கொடுக்கிறேன். When we talk about speaking in tongue, it's also is referring to entering the language and the power of the deep things of the spirit. அதாவது அந்நிய பாஷை என்று சொல்லும்போது இந்த ஆவியின் ஆழங்களுக்குள் நம்மை அழைத்து செல்லும் மொழியையும் வல்லமையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். Speaking in tongue is not just making a sound. Speaking in tongues itself is a language that brings us into the deep things of the spirit. அதாவது அந்நிய பாஷையில பேசுவது என்பது ஏதோ ஒரு சத்தத்தை வெளிப்படுத்துவதல்ல, அது ஆவியின் ஆழங்களுக்கு நம்மை அழைத்து செல்லும் மொழியும் வல்லமையும் வெளிப்படுத்துகிற விஷயமாய் காணப்படுகிறது. So praying from the depth of the spirits is when we start to speak in tongue. அதாவது ஆவியின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கும்போது இப்படியாக இந்த ஆவிக்குரிய ஆழத்தின் காரியங்களை நம்மால பார்க்க முடிகிறது. Or we would able to say in such a way, say entering the supernatural channel of God's will. ஒருவேளை இப்படி கூட நாம் அதை சொல்லலாம். தேவனுடைய சித்தத்தின் அதிசயமான அந்த ஆழமான வழிக்குள் நுழைகிறதற்கு ஏதுவாய் காணப்படுகிற ஒரு விஷயம். One of the simple things that we can experience supernatural things, the stepping stone, or I would say that the entry point is speaking in tongue. அதாவது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தின் ஆவிக்குரிய காரியங்களிலே நுழைவதிலே ஒன்று இந்த அந்நிய பாஷையில பேசுதல் ஆகும். You know, when you want to heal a sick person, you want to heal the sick, you need to exercise faith. வியாதிஸ்தரை குணமாக்கும் போது இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நாம் பயிற்றுவிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. Praying in tongues is exercising your faith. அதாவது அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை அது பயிற்றுவிப்பதற்கு எதுவாய் காணப்படுகிறது. It's when you lay down your reasoning, trusting Holy Spirit is leading you. அதாவது நம்முடைய மனநிலைமை, நம்முடைய காரியங்களை எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரே நான் உம்மை சார்ந்திருக்கேன் என்று அதை வெளிப்படுத்தும் விதத்திலே நாம் அந்நிய பாஷை பேசுகிறோம். So in the natural, in the normal days, you try to exercise your faith by praying in tongues, speaking in tongue, believe that God releasing words through you into the spirit realm. இயற்கையாகவே நாம் ஜெபிக்கும் போது இப்படியாக ஆவியானவரே எனக்கு உதவி செய்து இந்த வார்த்தைகளை கொடுத்து ஆவியானுடைய வழி நடத்தின்படி இந்த அந்நிய பாஷைகள் பேச எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்பது. I would really say that praying in tongues is like deposit something into your spirit, and time comes, you will exercise the power of God. அந்நிய பாஷையில பேசுவது ஜெபிப்பது அந்நிய பாஷையில பேசுவது ஜெபிப்பது என்பது நம்முடைய மனதில் அதை பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டு நம்முடைய விசுவாசத்தை பயிற்றுவிக்கும் போது அதை வெளிப்படுத்தி கொண்டு வந்து அதை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். But the key is exercise it in faith. Don't do it as a ritual. Don't do it like a chanting. அதாவது இதில் திறவுகோலான முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஏதோ ஒரு மந்திரம் சொல்வது போலவோ, ஏதோ ஒரு சடங்காச்சாரமாகவோ சொல்லாமல், அது விசுவாசத்தின் அறிக்கையாக, விசுவாசத்தை பயிற்றுவித்து நாம் செயல்படுத்துவதாக இது காணப்பட வேண்டும். So it is so important for us to understand praying in tongues is an exercising of faith. It's not just making chanting or making sound
without your heart operate in faith. அதாவது இந்த அந்நிய பாஷையில ஜெபிப்பது என்பது சடங்காச்சாரம் செய்வதோ அல்லது ஏதோ ஒரு மந்திரங்களை சொல்வதோ போல அல்லாமல் நம்முடைய விசுவாசத்தை பயிற்றுவித்து விசுவாசத்தின் அடிப்படையிலே செய்து ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி செய்கிற காரியமாய் காணப்படுகிறது. Let's go through the introduction. First one, praying in tongues is a supernatural gift given by the Holy Spirit to believer, serving as a gateway into a deeper spiritual life. இதற்கு அறிமுக பகுதியாக அந்நிய பாஷையிலே ஜெபித்தல் என்பது பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிகளுக்கு அருளும் அதிசயமான வரமாகும். அது ஆவிக்குரிய வாழ்வின் ஆழங்களுக்கு நாம் அழைத்து செல்லும் ஒரு வாயிலாக இருக்கிறது. Sometimes we pastoring a church, we love to feed our people with intellectual. We like to feed them with theology. We like to feed them with reasoning. That is good. அநேக விதத்திலே நம்முடைய போதக வழித்திலே நாம் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான காரியங்களையும், உணர்ச்சிபூர்வமான காரியங்களையும் இறையியல் அடிப்படையில அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சையில அவர்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். Second Peter says that after we believe in God, we must have faith, and add upon the faith, we must have virtue, add upon the virtue, we must have knowledge. அதாவது 2 பேதுல வாசிக்கிறோம். இப்படியாக நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த அ நற்கிரியைகளில் செயல்பட வேண்டும். அதன் பிறகு ஆவிக்குரிய அறிவுபூர்வமான காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். But not knowledge alone, because you are spiritual being. வெறும் அறிவுபூர்வமான காரியங்கள் மாத்திரமல்ல. ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய நபர்களாக இருக்கிறபடியினாலே அதுவும் அவசியம். Ephesians chapter 3 says that we must build the spirit man within us, inner spirit man. எபேசியர் 3ல வாசிக்கிறோம். உள்ளான ஆவிக்குரிய மனுஷனை நாம் கட்டி எழுப்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். So how are we going to do it? Because if we just feeding them with theology, feeding them with the Bible scripture, knowledge, reasoning, can that build spirit being? இதை எப்படி நாம் செய்து முடிக்கப் போகிறோம்? இறையியல் காரியங்களை கற்றுக் கொடுப்பதின் வாயிலாகவா? அல்லது அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான காரியங்களையும், வேத வசனங்களையும் கோடிட்டு காண்பிக்கிறதின் மாத்திரம் இவைகளை நாம் கற்றுக் கொடுக்க போகிறோமா? I wouldn't say those things couldn't. But I say there is more direct way. That is praying in the Holy Spirit, praying in tongue. அதாவது மேலே சொன்ன காரியங்கள் எல்லாம் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. அதன் வாயிலாகவும் கற்றுக் கொடுக்கலாம். ஆனாலும் நேரடியாக நாம் செய்ய வேண்டுமானால், அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும்போது, அந்த ஆவிக்குரிய இணைப்பிலே நாம் இணைகிறவர்களாய் காணப்படுகிறோம். First thing we must recognize is given by the Holy Spirit. So don't be fearful about praying in tongues because it's given by the Holy Spirit. ஆகவே அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும்போது அது குறித்து நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். And also guided by the Holy Spirit if you pray in tongues and ask Holy Spirit to help you. அதாவது நாம் அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கும்போது அவர் நம்மை இப்படியாக வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். Sometimes you must understand when we pray in tongues, we need to ask to interact with the Holy Spirit. We don't pray like automatic machine running by its own. We must pray and we must really see that God is asking God to help us. அந்நிய பாஷையில நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்யும்படி கேட்க வேண்டும். ஏதோ ஒரு இயந்திரம் போலவே அது அங்கே தற்செயலாய் செயல்பட்டு இயங்கிக் கொண்டு இருப்பதாக இல்லாமல் நாம் ஜெபிக்கும் போது ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும்படி கேட்டு I see believers, sometimes even leaders, while they pray in tongues, they pray with doubts. They don't know what they're saying, so they're slowly getting fear and more fearful, and because they didn't ask Holy Spirit to help them. அந்நிய பாஷையில பேசும்போது ஒரு சில வேளைகளிலே விசுவாசிகளும் சபை தலைவர்களும் பயத்தோடு பேசுவதுண்டு. ஏனென்றால் அவர்கள் பேசுவது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆகவே நாம் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போதோ பேசும்போதோ ஆவியானவரே எனக்கு இடைப்படும் சொல்லித்தாரும் என்று கேட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So don't only just lay hand, ask them to pray in tongues, explain to them and teach them to rely on the Holy Spirit.
இதோ அவர்கள் மேல தலை மேல கை வைத்து அந்நிய பாஷை பேசுவதல்ல. அவர்கள் பரிசுத்தாவினரை சார்ந்திருக்க வேண்டும், தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து, அதன் அடிப்படையில் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் சொல்லித் தர வேண்டும். Second thing, it is also not it is not merely a supernatural phenomenon, but it's a grace from God that enable us to move beyond human reasoning and enter the depth of the spirit, align ourselves with God's heart and purpose. 2வதாக இது வெறும் ஆவிக்குரிய நிகழ்வாகவோ, செயல்பாடுகளாகவோ காணப்படாமல், மனித அறிவை மீறி ஆவிக்குரிய ஆழத்துக்குள் நம்மை அழைத்துச் சென்று, தேவனுடைய இருதயத்தினுடைய திட்டத்தினோடு நம்மை ஒத்திசைக்க செய்யும் தேவனுடைய கிருபையாய் காணப்படுகிறது. You know, different nations has a different way to pray. I sometimes feel that China and India, I mean the mainland China and India, when the spirit of the Lord moving, I would say that there is certain type of similar excitement in praying or in feeling the Holy Spirit. அது வேறுபட்ட தேசங்களிலே வித்தியாசமான முறையிலே இந்த அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறோம். ஆனால் மெயின்லைன் சைனா தேசத்திலும், இந்திய தேசத்தினரும் இந்த ஆவிக்குரிய அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்கும்போது, ஒரு சில ஒற்றுமையும், ஒரே கருத்தை உடையவர்களாகவும், அதே ஆவிக்குரிய உற்சாகத்தோடு ஜெபிப்பதை என்னால பார்க்க முடிகிறது. I don't see in Singapore, I don't see much in Malaysia. Indonesia has a different way, but China and India, there's some similar things. இந்தோனேஷியா, மலேசியா சிங்கப்பூர் போன்ற தேசங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடிவதில்லை. அங்கு வித்தியாசமான காரியங்களை காணப்படும். ஆனால் சீனா தேசத்திலும், இந்திய தேசத்திலும் இந்த அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கும்போது ஒற்றுமையை என்னாலே பார்க்க முடிகிறது. Okay, what is that phenomenon? I see that they were really feeling like they want to get more excitement, they want to get more fire, they are more intense in their emotion, their expression and everything. அந்த அந்த ஒற்றுமை என்னவென்றால், இந்த ஆவிக்குரிய அந்த நிகழ்வு செயல்பாடுகளாய் காணப்படுகிறது. அதாவது அவர்கள் உற்சாகத்திலே, அந்த உணர்ச்சியிலே இன்னும் உந்தப்பட்டு, அந்த வல்லமை அக்கினியை பெற்றுக்கொண்டு, இன்னும் அதிகமாய் உந்தத் தள்ளப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறது. அந்த ஒற்றுமையான விஷயமாய் காணப்படுகிறது. Sometimes I even guess maybe they wish that the Spirit of God hit on them, they all flat down on the floor. Maybe because their expression is they are wanting more, they're wanting so much. அவர்களுடைய வெளிப்பாடுகளை பார்க்கும்போது, இன்னும் அதிகம் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களா இருக்கிறபடினால, நான் நினைப்பேன் ஆவியானவர் நேரடியாக வந்து அவர்களை தொட்டு அப்படியே கீழே தள்ளி வல்லமையினால் நிரப்பி அவர்களை செயல்படுத்த வேண்டும் என்று நான் நினைப்பதுண்டு. I would say that if I put it a very nice way, I think that they are hunger for God. I think it's good. அதாவது இதை நன்மையான விதத்தில் நான் சொல்ல வேண்டுமானால், இவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய அந்த பசி தாகத்தை உடையவர்களாய் காணப்படுகிற அந்த வாஞ்சையை என்னால பார்க்க முடிகிறது. But the touch of the Holy Spirit has a deeper purpose, is to help us to align with God. இந்த பரிசுத்தாவினுடைய தொடுதல் என்பது ஆழமான நோக்கத்தையும் அர்த்தத்தையும் உடையதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அது தேவனுடைய சித்தத்தோடு கூட நாம் ஒத்துசைந்து செயல்பட வேண்டும் என்பதை அது நிரூபிக்கிறதா இருக்கிறது. It's the entering deep into the depth of the Spirit with surrendering ourselves to God. அதாவது அந்த தேவனுடைய ஆழத்துக்குள்ளாக நம்மை அழைத்து செல்வது எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், தேவனுக்கு நாம் முற்றிலுமாக நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு ஏதுவாக இது செயல்படுகிறது. So I pray that you pastors, you are able to help your members to understand, help the flock to understand that praying in tongues, go deeper, aligning with God, surrender yourself. அதாவது நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய மந்தைகளுக்கு போதிக்கும்போது, இன்னும் ஆழமா இதை ஆவியானவரை அந்த அந்நிய பாஷை குறித்து போதித்து, தேவனோடு கூட ஒத்திசைந்திருக்கவும், தேவனுடைய சித்தத்திற்கு இணைந்து நடக்கும் ஏற்றத்தக்க விதத்திலே ஆழமான காரியங்களுக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். You know, sometimes we have been praying for difficult case. Yesterday, I have a very difficult case, counseling a person whose father has a huge debts. So I only taught him, go fasting. You are facing something bigger than you can ever express. நேற்றைய தினத்துல மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை நான் கையாள வேண்டியதா இருந்தது. நம்முடைய ஊழியத்திலும் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம். ஒரு
தகப்பனாருடைய அந்த கடனிலிருந்து அவர் வெளிவர வேண்டியமா இருந்தது. அவர் மகன் இந்த ஆலோசனைக்காக வந்தார். ஆகவே நீ போய் உபவாசித்து ஜெபித்தால் ஒழிய இந்த காரியத்தில் நீங்க வெளிய வர முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் கையாள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Here says that when our natural language can no longer express the burden within us, tongues or praying in tongues become the most direct and profound means of communication between us and God. அதாவது நம்முடைய இயற்கையான மொழிகள் நம்முடைய பாரங்களை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் அந்நிய பாஷையிலே பேசி நாம் ஜெபிக்கும்போது, அது ஆவிக்குரிய காரியங்களும் அந்த பாரங்களை வெளிப்படுத்தி தேவனோடு கூட இருக்கிற அந்த இணைப்பை அது வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. You know, sometimes the issue, the case is too big, beyond you can handle. So that is the time when you pray in tongues. God will ஒரு speak through you in the tongue. ஒரு சில நேரத்திலே நம்மால கையாள முடியாத இக்கட்டான சூழ்நிலைகள், பிரச்சனைகளை வரும்போது, நாம் அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த அந்நிய பாஷைகளை ஜெபிக்கும்போது, ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். Sometimes I don't even know how to pray for my members. I don't know whether my prayer is God's will. So I spend time praying in tongues first until inside me I found a peace. Then only I start to speak the language that I understand. அது என்னுடைய விசுவாசிகளுக்கு ஒரு சில நேரத்தில் நான் ஜெபிக்கும்போது, எதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாது இருக்கிற வேளையிலே, அதற்கு முன்பாக அந்நிய பாஷையிலே நிரம்பி ஜெபிக்கிறவனாய் காணப்படுவேன். இதன் வாயிலாக எனக்கு ஆவியானவர் எனக்கு எந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை எனக்கு வழிநடத்தி வெளிப்படுத்தி காட்டுகிறவராய் இருக்கிறார். Don't you think it's wiser to pray in tongues before you understand what need to be prayed? ஆகவே நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிப்பது ஒரு அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான காரியமா இருக்கிறது அல்லவா? Asking Holy Spirit to activate our mind, activate our spirit, asking Holy Spirit to fill us once again before we ever say anything before God. தேவனுக்கு முன்பாக நாம் சொல்வதற்கு முன்பாக நம்முடைய மனநிலைமையும், சிந்தைகளையும், ஆவியும் தேவனாலே நிரப்பப்பட்ட அந்நிய பாஷைகளிலே பேசும்போது, அதற்கு ஆயத்தமாக நாம் ஆயத்தமாக்கப்பட்டு தேவ சமூகத்திலே போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். So therefore, in a prayer meeting, I would say that I encourage in the prayer meeting, get the member pray in tongues, exercise that gift. ஆகவே ஜெப கூட்டங்களிலே விசுவாசிகளை உற்சாகப்படுத்தும் விதத்திலே, அவர்களுடைய விசுவாசத்தை இன்னும் தூண்டத்தக்க விதத்திலே அந்நிய பாஷையிலே பேசும்படி நான் அவர்களை அதிலே வழிநடத்துவதுண்டு. It is a gift. That gift is not belongs to you alone. The gift is for everyone. And everyone exercise the gift given by the Holy Spirit, the church will go deepen their relationship with God. அது இந்த ஆவிக்குரிய அந்நிய பாஷையின் வரம் என்பது நமக்காக தனிப்பட்ட நபருக்காக கொடுக்கப்பட்டதல்ல. இது அனைவருக்குமாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வரமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த அந்நிய பாஷையில ஜெபிப்பதிலே நாம் இன்னும் ஆழமாய் போகும்போது, ஆவிக்குரிய விஷயங்களிலே இன்னும் ஆழமாய் வளருகிறவர்களாய் காணப்படுவோம். Today is a prayer altar, so I won't share that much. I will cover 2 points before we end. இன்றைக்கு நாம் ஜெப பலிபீட நேரமா இருக்கிறபடினால அதிக நேரம் எடுக்காமல் 2 குறிப்புகளை மாத்திரம் சொல்லி மற்றதை வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக நான் போதிக்கவிருக்கிறேன். First thing, let's remember again, okay, the baptism of the Holy Spirit and the origin and purpose of tongue. முதலாவது நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் நிரப்புதலும், அந்நிய பாஷையின் ஆரம்பமும், நோக்கத்தையும், தோற்றத்தையும் நாம் பார்க்க போகிறோம். You see, when people believe in Jesus Christ, when they come to your church, normally will go after the water baptism. நம்முடைய சபைக்கு ரட்சிக்கப்பட்டு ஜனங்கள் வரும்போது, ஆத்துமாக்கள் வரும்போது, முதலாவது அவர்கள் ஞானஸ்நானத்தின் ஊடாக கடந்து போவார்கள். But one baptism is not enough. You need both the water baptism and the baptism of the Holy Spirit. ஒரு ஞானஸ்நானம் போதாது. அதாவது என்னவென்றால், தண்ணீரினாலே செய்யப்படுகிற ஞானஸ்நானம் ஒன்று, அடுத்ததாக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறதான அந்த ஆவிக்குரிய ஞானஸ்நானம். Even the church that started, even the church, the first church where Jesus alive, that he asked the believers, the disciple, wait upon the outpouring of the Holy Spirit. ஆதி திருச்சபையினரை கூட தேவன் இயேசு கிறிஸ்து பார்த்து, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நிரப்பும்படிக்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார்.
If Jesus' emphasis of the baptism of the Holy Spirit, how much that we can ignore or neglect the baptism of the Holy Spirit. இயேசுவானவரே இந்த ஆவிக்குரிய இந்த அந்நிய பாஷை ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தை முக்கியத்துவப்படுத்தும்போது, எந்த அளவுக்கு நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதை நிராகரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. And here says that when they were all filled with the Holy Spirit and began to speak uh, in other tongues as the Spirit given them utterance. இப்படியாக இங்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, ஆவியினர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். You see the outpouring of the Holy Spirit followed by tongues. பரிசுத்தாவினரால் நிரப்பப்படும்போது, அதன் தொடர்ச்சியாக இந்த அந்நிய பாஷையும் வெளிப்படுகிறதாய் காணப்படும். Do you know that this group of people mostly are Jews or the Israelite? இங்கு கூடி வந்திருந்த கூட்டத்தினர் யார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூத மார்க்கத்தை சார்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். In their history, in their ancestors' history, the pouring of the Holy Spirit on them, it is not something not familiar. அவர்களுடைய முற்பிதாக்களின் வரலாற்றிலே பார்க்கும்போது, இந்த பரிசுத்தாவியினரால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷையிலே பேசுவது என்பது அவர்களுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற காரியமாய் இல்லை. The Spirit of the Lord is with Joseph. The Spirit of the Lord is over Moses, Joshua. The Spirit of the Lord is over Samson and many more. ஆவியானவர் மோசே மேலே, யோசுவா மேலே, இப்படியாக பரிசுத்தவான்கள் மேலே அவர் கடந்து வந்ததாக நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். The Holy Spirit manifests with great strength in Samson. The Holy Spirit manifests in prophetic in many prophets. So they are not unfamiliar with Holy Spirit. பரிசுத்தாவினரா பலமாய் இறங்கி சிம்சோனை வல்லமையை பயன்படுத்தினார். தீர்க்கதரிசிகள் மேலே இந்த பரிசுத்தாவின் வல்லமை கடந்து வந்து அநேகர் ஊழியம் செய்தார்கள். ஆனால் இந்த ஆவியானவருடைய இந்த அந்நிய பாஷையின் பிரசித்தி பெற்ற காரியத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். But in the past, they call it the Spirit of the Lord. They didn't use the name, say Holy Spirit. கடந்த நாட்களிலே தேவனுடைய ஆவியானவர் என்று சொன்னார்களே தவிர, இந்த பரிசுத்த ஆவி என்பதை அவர்கள் அறியாமல் அதை அப்படி சொல்லாமல் இருந்தார்கள். But now they feel another round of the pouring of the Spirit of the Lord, and they experience something called praying in tongues. இப்போது அவர்கள் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு இந்த அந்நிய பாஷையில பேசுகிறதான அந்த வரங்களை பெற்றார்கள். That changes their prayer life. இது அவர்களுடைய ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை மாற்றினது. It's not only the outward manifest of effectiveness of ministry. அது வெளிப்புறமாய் அங்கு ஊழியத்திலே வல்லமையா செயல்படுகிற விதமாய் மாத்திரமில்லாமல், You see, we like to have good result in our ministry, in the works of our hands. நம்முடைய கரத்தின் கிரிகளிலும் நம்முடைய ஊழியத்திலும் நற்கிரியைகளும் நல்ல அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய ஊழியத்திலே. But God knows something deeper, that is our relationship with Him. Our abiding in Him is more important than the works. நம்முடைய ஊழியத்தின் கரத்தின் கிரைகளை காட்டிலும் அவருக்குள்ள நிலைத்திருப்பதிலும் அவருக்குள்ள ஆழமான ஐக்கியத்திலும் இருப்பதே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாய் காணப்படுகிறது. And Holy Spirit wants to be the source of our strength, so He fills us. ஆவியானவரே நம்முடைய பலத்திற்கு ஆதாரமாய் அடிப்படையா இருக்கிறபடினாலே அவரே நம்மை நிரப்பி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். And then they start to pray in tongues. It means their prayer life now is not alone. Their prayer life is a spirit-driven prayer life. இப்போது அவர்களுடைய ஜெப வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்டதா இல்லாமல் பரிசுத்த ஆவியானவராலே ஆவியானவருடைய வரத்தின்படி அந்நிய பாஷைகளில் பேசி அப்படிப்பட்ட தொடர்பில வளருகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். In Mark 16 verse 17, Jesus says, "And these signs will accompany those who believe. In my name they will cast out demons, and they will speak in new tongues." மார்க் 16:17 இப்படியாக வாசிக்கிறோம். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். You see, before Jesus ascent, He already tell his disciple that they will receive new tongues.
ஆ இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக நவமான பாஷைகளை, நவமான நாவுகளை பெற்றுக்கொள்வார்கள் என்று அந்த வாக்குத்தத்தத்தை அவருக்கு சொல்லுகிறார். So, new tongues is not supposed to be surprised by any believers who receive salvation. நவமான பாஷை என்பது ஒரு ஆச்சரியமாக்கக்கூடிய விஷயமாக இல்லாமல் இருக்க வேண்டும். விசுவாசிகள் ரட்சிப்புக்குள்ளாக வரும்போது. We want to see the signs of healing, we want to see the signs of casting out demons, but the Spirit and the Lord Jesus says that you will speak new tongue. அதாவது பிசாசுகளை திருத்துவது மாத்திரமல்ல, அற்புதங்கள், அடையாளங்கள் நடப்பது மாத்திரமல்ல, நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள் என்று இயேசு அங்கு சொல்லுகிறார். So that concludes just as healing is the manifestation of the power of the Holy Spirit or the works of the Holy Spirit, tongues is the outward manifestations of the works of the Holy Spirit. எப்படி ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிறதோ, அதேபடி ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி தான் இந்த நவமான பாஷைகளையும், அந்நிய பாஷைகளையும் நாம் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Maybe you will say, some member will ask, why? Let them go back to the Word of God. ஒரு சில விசுவாசிகள் கேட்பார்கள், இது தேவையா? அவர்கள் வேத வசனத்திற்கு நேராக கடந்து போனால் அது மாத்திரம் போதுமே என்று சொல்வார்கள். The bottom line is you believe in Jesus, you must believe in His Word. அடிப்படை சத்தியம் என்னவென்றால், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். You believe Jesus will save your soul, is also believe now Holy Spirit will pour out and you receive tongues. It's the same thing. இயேசுவானவர் நம்முடைய ஆத்தும ரட்சகராய் இருக்கிறார். அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்திலே இயேசுவானவர் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Which one is easier to believe? Believe one day you go heaven, or which one? Or now you receive Holy Spirit? Which one is much easier to believe? ஒரு நாளிலே நான் பரலோகத்துக்கு போவேன் என்று நம்புவது எளிமையாக காணப்படுகிறதா? அல்லது இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவேன் என்பது நம்புவது எளிமையாய் காணப்படுகிறதா? Just give you example. You believe that I will give you 1 crore of rupees, or you believe that I can give you a nice lunch, I can treat you a nice lunch. Which one is much easier? நான் உங்களுக்கு 1,00,00,000 ரூபாய் தருவேன் என்று சொல்வதை நம்புவது எளிமையா இருக்குமா? அல்லது ஒரு சாப்பாடு உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் என்று சொல்வது நம்புவது எளிமையா இருக்குமா? You see, treating your lunch is very simple. Now you can see 1 crore, maybe you need to wait for 10 years. 1,00,00,000 பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 வருஷம் காத்திருக்க வேண்டும். ஆனா சாப்பாடு உடனே இப்பவே பெற்றுக்கொள்ளலாம், வாங்கி கொடுக்க முடியும். Holy Spirit is the deposit for you to enter heaven. So God is sending you deposits, Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவரை தேவன் உங்கள் உள்ளத்திலே டெபாசிட் செய்து நீங்கள் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக இங்கேயே உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதான அனுபவத்தை கொடுக்கிறார். So once again, we know that the speaking in tongues become this a sign of empowerment of the Holy Spirit. ஆகவே இந்த அந்நிய பாஷையிலே பேசுவது என்பது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே நிரப்பப்படுவதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. That is why so many people, scholars says that on the day of Pentecost is the birth of the first church. ஆகவே வேத வல்லுநர்கள் சொல்வது என்னவென்றால், முதற் சபையின் பிறப்பு இந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். Amen. So the essence of tongue is serve as a tool and through which the Holy Spirit intercede for us. ஆகவே இந்த அந்நிய பாஷையின் சாராம்சம் என்னவென்றால், அது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வைக்கும் ஒரு கருவியாக இருக்கிறது. Ian Bao says that the power of prayer does not lie in the skill of words, but in the depth of the Spirit. இயம்போம் சென்ற தேவனுடைய இப்படியா சொல்லியிருக்கிறார், ஜெபத்தின் வல்லமை வெறும் வார்த்தைகளின் திறமையினால இல்லாமல் அது ஆவின் ஆழத்தில் இருக்கிறதாய் காணப்படுகிறது. Point number 2, the spiritual significance of praying in tongues. இரண்டாவது குறிப்பு, அந்நிய பாஷையில் ஜெபிப்பதன் மூலமாக ஆவிக்குரிய முக்கியத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம்.
And let's read the scripture, okay? But I will need to read in a more fuller form. இந்த வசனத்தை முழுவதுமா நாங்கள் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறோம். And here says Romans chapter 8 verse 26. I will read from the more fuller scripture. Here says that likewise the Spirit helps us in our weakness, for we do not know what to pray for as we ought, but the Spirit Himself intercedes for us with groanings too deep for words. ரோமர் 8:26 வாசிக்கிறோம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். And you see, the Bible says that Holy Spirit help us in our weakness. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவினர் நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பதாக. One of the weakness as human, we don't know the hearts of God. மனிதருக்கு இருக்கிற ஒரு பலவீனம் என்னவென்றால் தேவனுடைய இருதயத்தை நாம் அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். Neither we understand our true situations. Sometimes we make a lot of wrong prayer. நம்முடைய உண்மையான சூழ்நிலையும் அநேக நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியினாலே அநேக நேரத்தில் நாம் தவறான ஜெபங்களை செய்கிறோம். So it's better for us to rely on the Holy Spirit through this spiritual groaning. ஆகவே உண்மையாகவே பரிசுத்தாவினரை நாம் சார்ந்திருந்து இந்த ஆவிக்குரிய விஷயத்திலே அந்த பெருமூச்சோடு கூட அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். So the praying in tongues is something that Holy Spirit is helping us to intercede. பரிசுத்த அந்நிய ஜெபிப்பது என்றால் ஆவியானவர் தூண்டிய அந்த ஆவியின் ஏவுதல்னால ஜெபிப்பது. And the intercession is also says that it's too deep for words. There are things that even deeper than any words can say. அதாவது இந்த மன்றாட்டு ஜெபிப்பது என்பது நம்முடைய வார்த்தைகளாலே அளவிடத்தக்க விதமாய் இல்லாமல் அது மிகவும் ஆழமான காரியங்களை செயல்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. And second is First Corinthians verse 14 and verse 2 of chapter 14 and verse 2. I'm going to read on the fuller version as well. Here says that, for one who speak in tongues speak not to men but to God, for no one understands him, but he utter mystery in the spirit. 1 கொரிந்தியர் 14:2 ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். So here says another part is we don't understand what we pray. That is always, there are people feel very difficult to cope with this part. We don't understand what we are praying. இந்த விஷயத்திலே மாத்திரம் ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு மிக கடினமா இருக்கும். ஏனென்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் அதன் அர்த்தத்தை அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். But first thing, the scripture explained that we speak to God. So it's not to men. Men don't understand, doesn't matter. We human don't understand, doesn't matter. But God understands what we pray. ஆகவே இங்கு சொல்லப்படுகிற குறிப்பு என்னவென்றால் நாம் தேவனிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்கிறபடினாலே மனுஷன் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அதை குறித்து நாம் கவலைப்படாமல் நாம் தேவனிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்கிறபடினாலே அதை தேவன் புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். But here also exposed to us something that we need to know. We are uttering, we are saying something is mystery in the spirit. அதாவது இங்க இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசுகிற காரியங்கள் ஆவியினாலே நாம் ரகசியங்களை பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். I mean, prayer in tongues is pray in the spirit. அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது என்பது என்னவென்றால் ஆவியிலே ஜெபிப்பது. It transcends the limitation of human understanding and brings us into alignment with God's will.
அது மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட விதத்திலிருந்து தேவனோடு கூட நம்மை இணைத்து ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. அந்நிய பாஷையில ஜெபிப்பது. So we must understand that is the praying in tongues is help us to cross over whatever things that we don't understand, we don't comprehend, we don't know, but help us to align with God. அந்நிய பாஷையில ஜெபிப்பது என்பது என்னவென்றால், ஒருவேளை நம்முடைய புரிதலுக்கும், அர்த்தங்களுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே காணப்பட்டாலும் கூட, அது நம்மை தேவனுடைய சித்தத்திலும், தேவனுடைய ஒருங்கிணைப்பிலும் ஒத்திசைந்து நம்மை இணைக்கிற விஷயமாய் காணப்படுகிறது. So when we don't understand how to pray, but yet praying in tongues become the channel through Holy Spirit to intercede on our behalf. அது எவ்வாறு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாதபோது, பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையின் மூலமாக நமக்காக அவர் ஜெபிக்கிறவராய், வேண்டிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். So the last things I want to say, praying in tongues edifies the inner life of a believer. It strengthens our faith, it sharpens our spiritual sensitivity. அந்நிய பாஷை என்பது உள்ளார்ந்த மனிதனை, விசுவாசியை கட்டி எழுப்புகிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் விசுவாசியை பலப்படுத்தி ஆவிக்குரிய உணர்வை அது கூர்மையாக்குகிறதாய் காணப்படுகிறது. So encourage the member to pray in tongues as the pastors spend time praying in tongues, exercising of faith can grow in your this sphere of discernment. ஆகவே உங்களுடைய விசுவாசிகளை நீங்கள் உற்சாகப்படுத்தி அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவர்களாய் அவர்கள் நீங்கள் நடத்த வேண்டும். ஏனென்றால் அந்நிய பாஷையில நாம் ஜெபிக்கும்போது அது நம்முடைய விசுவாசத்தை பயிற்றுவிக்கிறதாகவும், நம்முடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிறதற்கு ஏதுவாயும் காணப்படுகிறது. Last, I want to end by here. When words cannot carry the weight of the soul, then the Holy Spirit Himself will express it through tongues. அதாவது ஆத்மாவின் பாரத்தை வார்த்தைகள் சுமக்க முடியாத போது பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையின் மூலமாய் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். This is spoken by George Mueller. இது ஜார்ஜ் மில்லர் அவர்களாலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. Let us pray. Heavenly Father, we come before you. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வருகிறோம். Believe that Spirit of the Lord continue to strengthen the church, strengthen every believers. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து சபையை பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு விசுவாசியும் பலப்படுத்துவீராக என்று நாங்கள் நம்புகிறோம். That we will continue to move deeper in the Spirit through Holy Spirit. ஆகவே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் ஆழமாய் முன்னேறுவதற்கு இந்த அந்நிய பாஷையில் ஜெபிப்பதன் மூலமாக எங்களுக்கு அது ஏதுவாய் காணப்படட்டும். Especially I pray for many pastors who are tired, heavy-laden. விசேஷமாக இங்க இருக்கிற தன போதலுக்காக நான் ஜெபிக்கிறேன். பலவீனமாக மிக பாரத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Grant them the strength to pray in the Spirit. அவர்களுக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து ஆண்டவரே ஆவியிலே அந்நிய பாஷையிலே ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.